அப்போ இந்த 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் அடங்கிய ராசி தான் இந்த மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்கு மட்டும்தான் அதிபதியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்குமே அதிபதி யாருன்னா இந்த புதன் பகவான் தான். கல்விக்காரகன், புத்திக்காரகன், அறிவுக்காரகன், ஞானக்காரகன் சொல்கிறவர் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் மட்டும்தான். ஒருத்தர் எவ்வளோ படிக்கணும், எவ்வளோ பேசணும், அவங்க எந்த மாதிரி நடந்துக்கணும், அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றது, அவங்களோட பேச்சு திறமை எப்படி இருக்குது, இது எல்லாமே டிசைட் பண்ணுறவர் யாருன்னா அதாவது இந்த புதன் பகவான் மட்டும்தான். அப்போ என்ன இருக்குது, நம்ம பழமொழி சொல்கிற மாதிரி தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டனாலும் ஒற்றை மண்ணை தான் ஒட்டுன்ற மாதிரி நம்ம என்ன தான் தொழிலில் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும், அதாவது உழைச்சாலும், மற்றவங்களுக்காக வேண்டி நீங்கள் உழைச்சி லட்சமாக எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் வெறுங்கையை வீசிட்டு வரக்கூடிய நிலமை தான் உங்களுக்கு இருக்குமா தவிர உங்களுக்காக வேண்டி 2 பேர் வேலை செய்ய மாட்டாங்க. அப்போ உங்களுக்காக 2 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அப்போ உங்கள் தொழிலில் நஷ்டங்கள் ஏற்படும், வேலை செய்தும் பிரயோஜனம் இல்லாத மாதிரி. சரிங்களா? அப்படி இருக்கும்போது அப்போ எப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னா இந்த 16 தேதிக்கு மேலே தான் நல்லாயிருக்கும். ஏன்னா 16 தேதிக்கு மேலே அவர் உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் பகவான் வக்கரம் அடைகிறார் இல்லையா? அப்போ வக்கரம் அடையும்போது என்ன பண்ணுவார், அப்போ ரிபேஸில் வருவார். அப்போ ரிபேஸில் வரும்போது என்ன பண்ணுவார், அப்போ தான் உங்களுக்கு தொழில் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்.